வணக்கம் நண்பர்களே, பாபா கிரிக் தமிழ் சேனலூடாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொகுப்போடு உங்கள் அத்தனை பேர்களையும் இந்த காணொலியூடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறேன். அதாவது எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதாவது யாரோ வீடியோ போட்டா லைக் பண்றீங்க, ஷேர் பண்றீங்க, ஃபாலோ பண்றீங்க. நானும் வீடியோ போடுறேன். நானும் அதாவது பிரயோஜனமான தகவல், குறிப்பாக அன்றன்றாடம் இடம்பெற இருக்கின்ற விளையாட்டு தொகுப்புகள், விளையாட்டு தகவலை தான் நானும் இந்த பாபா கிரிக் தமிழ்னு சொல்லக்கூடிய இந்த யூடியூப் சேனல்ல போடுறேன். ஆனால் வேறு யாரோ போட்டால் லைக் போடுவீங்க. எனக்கு தெரிஞ்சவர்கள் கூட நான் போடுகின்ற வீடியோக்கு லைக் போட மாட்டீங்க. இந்த காணொலி பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. அதே போல பாபா கிரிக் தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனையும் அப்படி ஒரு தட்டி வச்சுங்க. இப்போ வாங்க இந்த காணொலிக்குள்ள என்ன விளையாட்டு ஸ்பெஷல் சொன்னால், அதாவது இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து அணிகளான ஐந்து T20 போட்டிகளை கொண்ட ஒரு தொடர் இடம்பெற இருக்கின்றது. T20 தொடர். இது தொடர்பாக நாங்கள் பார்ப்போம். அதே போல மிக நீண்ட காலத்திற்கு பிறகு 13 மாதங்களுக்கு பிறகு மீண்டும் அணிக்குள் உள்வாங்கி இருக்கின்ற ஒருவர், இந்திய அணி உள்வாங்கி இருக்கின்றது. அவர் டிரெக்டாக விளையாட இருக்கின்ற அந்த 11 அணியில் இணைத்துக் கொள்ளப்பட இருக்கின்றார். அது யார் என்பது தொடர்பாக நாங்கள் பார்ப்போம். அதே போல இந்தியாவிலே மிகப்பெரிய ஒரு போர் இடம்பெறுகின்றது போல் தெரிகிறது. காரணம் என்ன? இது விளையாட்டு போர், ரசிகர்கள் மத்தியிலான போர். குறிப்பாக பூகம்பங்கள் பல கிளம்பி கொண்டிருக்கின்றன. இந்த சாம்பியன் ட்ரோபிக்கான இந்தியா குழாம் அறிவிக்கப்பட்டதிலிருந்து அது என்னன்னு நாங்க பார்ப்போம். அதே போல நேற்றைய தினம் இடம்பெற்ற T20 போட்டியில் மிகச்சிறப்பான முறையிலே இலங்கை அணி சார்பாக இலங்கை அணியினுடைய முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர், குறிப்பாக மதிச பத்ரல, நுவான் துசார போன்றவர்கள் வருவதற்கு முன்பதாக மிகச்சிறப்பான முறையிலே பந்து வீசிய ஒருவர். அவர் நேற்றைய தினம் இடம்பெற்ற T20 போட்டியில் அற்புதமான முறையிலே விளையாட இருக்கின்றார். அதே போல மறுபக்கம் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் பங்களாதேஷ் பிரீமியர் லீக் கிரிக்கெட் சுற்று போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலை. இதிலும் இலங்கை அணியை சார்ந்த முன்னாள் வீரர், அது முன்னாள் சகலத்துறை வீரர், இரும்பு மனிதர் என்று கூட நாங்கள் அழைக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு சகலத்துறை துடுப்பாட்ட வீரர், இவரும் மிகச்சிறப்பான முறையில் துடுப்படுத்தாடி அந்த போட்டியினுடைய மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டினை வென்றிருக்கின்றார். இது தொடர்பாக நாங்கள் பார்ப்போம். அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இலங்கையினுடைய, அதாவது இலங்கை வெர்சஸ் ஆஸ்திரேலியா அணிகளான 2 போட்டிகளை கொண்ட டெஸ்ட் தொடர், அதே போல 2 போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடர், 2 போட்டிகளை கொண்ட டெஸ்ட் தொடருக்கான உத்தேச குழாம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. பார்ப்போம். இதில் யார் 18 பேர் கொண்ட இந்த குழாத்திலே யார் இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றார்கள், இது யாரெல்லாம் இருக்கின்றார்கள் என்பது தொடர்பாக நாங்கள் பார்க்க இருக்கோம். அதுக்கு முன்பதாக நீங்க இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்களா இருந்தால் கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. அதே போல பாபா கிரிக் தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு சொன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனையும் அப்படி ஒரு தட்டி விட்டுருங்க. இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். முதலாவது நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இலங்கையில் இருந்து ஆரம்பிப்போம். அதாவது இலங்கை வெர்சஸ் ஆஸ்திரேலியா அணிகளான முதலாவது டெஸ்ட் போட்டி, மொத்தம் 2 போட்டிகளை கொண்ட டெஸ்ட் தொடர். இந்த தொடரிலே முதலாவது போட்டி காலி சர்வதேச மைதானத்தில் இடம்பெற இருக்கிறது. குறிப்பாக காலி மைதானத்தை பொறுத்தவரையிலே மிகவும் ஒரு பசுந்தான ஒரு மைதானம். அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய அழகான மைதானங்களில் இந்த காலி சர்வதேச மைதானம் மிக அழகான ஒரு மைதானம். கடற்கரைக்கு அருகாமையில், அதே போன்று காலி கோட்டைக்கு அருகாமையில் இந்த மைதானம் இருக்கின்றது. பார்ப்பதற்கு மிக மிக ரசனையான ஒரு மைதானம். இந்த மைதானத்திலே தான் இலங்கை வெர்சஸ் ஆஸ்திரேலியா அணிகளான 2 போட்டிகளை கொண்ட டெஸ்ட் தொடருடைய முதலாவது போட்டியும் 2வது போட்டியும் இடம்பெற இருக்கின்றது. அதற்காக வேண்டி இலங்கை குழாம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது இலங்கை குழாம் உத்தேச குழாம். இது இலங்கை கிரிக்கெட் சபையின் மூலமாக உத்தியோகபூர்வம் அறிவிக்கப்பட்ட அணி அல்ல. இதுவாக அமையும் என்பதாக, இந்த அணி வரலாம் என்பதாக உத்தேசமாக ஒரு பத்திரிகை மூலமாக அறிவிக்கப்பட்ட ஒரு அணி தான் இது. இந்த அணியிலே யார் இடம்பெற்றிருக்கின்றார்கள் என்று நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் என்னுடைய தலைவராக தனஞ்சயடி சில்வா இருக்கின்றார். அதே போல 10 நிசங்க உபாதையில் இருக்கின்றார். ஆனால் உபாதை மீண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. அவர்கள் அதாவது குழாத்தில் இருப்பார், ஆனால் போட்டியில் விளையாட மாட்டார். அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் திமுத் கர்நாடகத்தின ஓஷத பெர்னாண்டோ, பெரும்பாலும் 10 நிசங்கிக்கு பதிலாக ஓஷத பெர்னாண்டோ ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. பார்ப்போம். அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் தினேஷ் சந்திமல், குசல் மெண்டிஸ், கமிந்து மெண்டிஸ் ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பாகத்தான் வந்தது தகவல். அவருக்கு விரலில் ஏற்பட்ட உபாதை காரணமாக அவர் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான போட்டியில் விளையாட மாட்டார் என்பதாக தெரிய வந்திருந்தது. இருந்தாலும் மீண்டும், அதாவது நேற்றைய தினம் அறிவிக்கப்பட்டிருந்தது அவருடைய உபாதை சரியாக விட்டது. அவர் மீண்டும், அதாவது ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் போட்டியிலே விளையாட இருக்கின்றார் என்பதாக இலங்கை ரசிகர்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி நேற்றைய தினம் அறிவிக்கப்பட்டிருந்தது. சதிர சமர விக்ரம, பிரபாத் ஜெயசூரியன், நிசான் பீரிஸ், ஜெஃப்ரி வெண்டசே, மிலான் ரத்நாயக்க, அசித பெர்னாண்டோ, விஸ்வ பெர்னாண்டோ, லஹிரு குமார, குனால் டினுஸ்க, அதே போன்று லஹிரு உதார, ஸ்டேன் பை பிளேயராக லஹிரு உதார் ஆகியோர் தான் இந்த குழாத்தில் இருக்கின்ற 18 பேர். இதிலே உத்தியோகபூர்வமாக இலங்கை குழாம் இன்னும் அறிவிக்கப்படவில்லை. இப்படியாக உத்தேச அணி இதுவாக அமையும்
அமையும் என்பதாக எதிர்பார்க்கப்படுகின்றது. பார்ப்போம், இதுவாக இருக்கலாம் என்பதாக இலங்கை குழாம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இப்ப நாங்க மறுபக்கத்துக்கு நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் IL T20 போட்டிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையிலே இந்த IL T20 போட்டியில் இலங்கை அணியை சார்ந்த பல வீரர்கள் விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக நேற்று முன்தினம் இடம்பெற்ற போட்டியில் கூட குசல் சின்னத் பெரர் அரைச்சதத்தினை கடந்திருந்தார். மிக சிறப்பான முறையிலே துடுப்படுத்த ஆடி இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கடும். அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் நேற்றைய தினம் இடம்பெற்ற போட்டி அருமையான போட்டி, அட்டகாசமான போட்டி. இந்த போட்டியிலே இலங்கை அணியினுடைய முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் இவருக்கு அதிகமாக உபாதை ஏற்பட்டமையின் காரணமாகத்தான் அணியிலிருந்து அப்படியே நீக்கப்பட்டிருந்தார். அதாவது இந்த வருடம் முழுவதும் போன வருடம் முழுவதும் அவர் ஒரு சில போட்டியில் அவர் நம்பகமான பந்து வீச்சாளர் என்ற வகையிலே இலங்கை குழாத்தில் வைத்திருந்தார்கள். ஆனால் அவர் அதிகமாக அடிக்கடி உபாதை ஏற்படுவதன் காரணமாக அவரை அணியை விட்டு தூக்கிவிட்டார்கள். ஆனால் IL T20 போட்டியில் மிகச்சிறப்பான முறையிலே நேற்றைய தினம் பந்து வீசியிருந்தார். துபாய் கேபிட்டல் அணிக்காக மிகச்சிறப்பான முறையிலே விளையாடி வந்திருக்கின்றார். அதாவது துஸ்மந்த சமீர நேற்றைய தினம் இடம்பெற்ற போட்டியில் கூட 3 விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார். 26 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 3 ஓவர்கள் பந்து வீசியிருந்தார். மீண்டும் அவர் அணிக்குள், அதாவது இலங்கை தேசிய அணிக்குள் வருவாரா? துஸ்மந்த சமீருடைய ரசிகர்கள் மிகச் சிறப்பாக ரசிகர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இலங்கை குழாத்திற்குள் துஸ்மந்த சமீர மீண்டும் வருவது கேள்விக்குறியான ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. பங்களாதேஷிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய BPL பங்களாதேஷ் பிரீமியர் லீக் கிரிக்கெட் சுற்று போட்டியினுடைய இறுதி கட்டத்தை நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையிலே இலங்கை அணியினுடைய முன்னாள் ஒரு சில போட்டிகளில் T20 போட்டிகளில் தலைவராக கூட இருந்தார். அதே போல இலங்கை அணியினுடைய நம்பகமான ஒரு சகலத்துறை வீரர். அவர் சகலத்துறை வீரராக இருந்தால் மாத்திரமல்லாது சகலத்துறை வீரராக பல போட்டிகளில் வெற்றி வாகைக்கு வழிவகுத்த திஸ்ர பெரரா, இரும்பு மனிதர் என்று கூட அழைக்கின்ற திஸ்ர பெரரா மிகச்சிறப்பான முறையிலே நேற்றைய போட்டியிலே விளையாடி இருந்தார். இவர் சில்ஹட் ஸ்ட்ரைக்கர்ஸ் அணியினுடைய தலைவராக கூட இருக்கின்றார். இவர் மிகச்சிறப்பான முறையில் துடுப்படுத்த ஆடியும் இருந்தார். நேற்றைய தினம் 17 பந்துகளுக்கு 37 ஓட்டங்களை அப்படியே விளாசி தள்ளியிருந்தார். அதே போல 31 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 2 விக்கெட்டினையும் கைப்பற்றியிருந்தார். இதன் காரணமாகத்தான் அவருக்கு நேற்றைய தினம் அதாவது மேன் ஆஃப் த மேட்ச் அவருக்கு அவார்ட்ஸ் கிடைத்திருந்தது. உண்மையிலே மிகச்சிறப்பான முறையிலே பந்து வீசிக் கொண்டிருக்கின்றார்கள். LA T20 போட்டியிலே துஸ்மந்த சமீர, அதே போல BPL போட்டியிலே திஸ்ர பெரரா என்பதாக மிகச்சிறப்பான முறையிலே பந்து வீசிக் கொண்டிருக்கின்றார்கள் இலங்கை அணியினுடைய முன்னாள் வீரர்கள். அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் பங்களாதேஷ் பக்கம் இருந்து ஒரு செய்தி கிடைத்திருக்கின்றது. அதாவது பங்களாதேஷ் அணியினுடைய முன்னாள் தலைவர், அதே போல சகலத்துறை வீரர், நீண்ட காலமாக சகலத்துறை T20 போட்டியினுடைய சகலத்துறை பட்டியலிலே நம்பர் 1 இருந்த ஒரு மிகச்சிறந்த ஒரு சகிபுல் ஹசனுக்கு அதாவது கைது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இவர் 3 கோடி ரூபாய் மோசடியில், அவர் அதாவது ஹசீனா என்று சொல்லக்கூடிய அந்த ஹசீனா பிரதமராக இருக்கும் பொழுது ஹசீனாவுடைய அந்த அரசாங்கத்திலே 3 கோடி ரூபாய் மோசடி தொடர்பாக அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தும், நீதிமன்றம் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தும் அவர் செல்லவில்லை. காரணம், அவர் பங்களாதேஷிலே தற்பொழுது இல்லை. அவர் இதன் காரணமாகத்தான் அதாவது அரஸ்ட் வாரண்டை அறிவித்திருக்கின்றார்கள் நீதிமன்றம். அவரை கைது செய்யுமாறு நீதிமன்றம் வலியுறுத்தி இருக்கின்றார்கள். அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து அணிகளான 5 போட்டிகளை கொண்ட T20 தொடருடைய முதலாவது போட்டி இடம்பெற இருக்கிறது. கூட்டம் அள்ளும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களும் கிடையாது. குறிப்பாக இந்தியா போட்டிகள் என்று சொன்னாலே மைதானம் முழுவதும் நிரம்பலாக காணப்படும். அதே போல இந்த போட்டிக்கு 13 மாதங்களுக்கு பிறகு முகமது சமி மீண்டும் இந்திய அணிக்காக அந்த ஜேசியை போட்டு விளையாட இருக்கின்றார். அது முகமது சமி ரசிகர்களுக்கு மிக பெரும் ஒரு உற்சாகமான ஒரு சந்தோஷமான விடயமாக இருக்கின்றது. அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இந்தியாவை மிகப்பெரிய, அதாவது இந்திய அணி எப்பொழுதோ தங்களுடைய சாம்பியன் ட்ரோஃபிக்கான ஸ்குவாடை அறிவித்ததோ அன்றில் இருந்து இந்தியா கிரிக்கெட் சபைக்குள்ளே மிகப்பெரிய ஒரு பூகம்பங்கள் எழும்பக்கூடியதாக இருந்தது. ஒரு புறம் சீக்கா சாக்கா ஒரு கருத்தை சீக்கா சாக்கான்னு சொல்லக்கூடிய ஒரு யூடியூப் தளம், மிக ஸ்ரீகாந்த் அவருடைய பேர் ஸ்ரீகாந்த், அவர் ஒரு கருத்தொன்றை வெளியிட்டிருக்கின்றார். இப்படி ஒவ்வொருவரும் தங்களுடைய கருத்தினை வெளியிட்டு இருக்கின்றார்கள். இதிலே இந்த சாம்பியன் ட்ரோஃபியை பொறுத்தவரையில் இந்த சாம்பியன் ட்ரோஃபி இந்தியா குழாத்திலே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் வைஸ் கேப்டனாக சுப்மன் கில்லை அணிக்குள் உள்வாங்கி இருக்கின்றார்கள். அதாவது சுப்மன் கில்லை வெறும் ஒரு வீரராக வைத்திருந்தால் இவ்வாறான ஒரு பிரச்சனை வந்திருக்காது. ஆனால் சுப்மன் கில்லை வைஸ் கேப்டனாக உப தலைவராக நியமித்திருக்கின்றார்கள் BCC. இதுதான் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை கிளப்புகின்றது. காரணம், இந்த அணியிலே மிகப்பெரிய வீரர்கள், குறிப்பாக மூத்த வீரர்கள் என்று நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் பும்ரா இருக்கின்றார், அதே போல ஹார்திக் பாண்டியா இருக்கின்றார், ரவீந்திர ஜடேஜா இருக்கின்றார். இவ்வாறானவர்களுக்கு வைஸ் கேப்டன் பதவி கொடுக்காமல் ஏன் சுப்மன் கில்லுக்கு வைஸ் கேப்டன் பதவி கொடுத்திருந்தார்கள். அதே போல இந்த BCCஐ குற்றம் சுமத்துகின்றார்கள். இந்த சுப்மன் கில்லை வைத்திருப்பதற்காக வேண்டித்தான், அதாவது காப்பாற்றுவதற்காக வேண்டித்தான் BCC இப்படி ஒரு முடிவை எடுத்திருந்தார்கள். வைஸ் கேப்டன் பதவியை சுப்மன் கில்லுக்கு வழங்கி இருந்தார்கள் என்பதாக குற்றம் சுமத்துகின்றார்கள் ரசிகர்கள். குறிப்பாக நாங்கள் பார்க்கும் பொழுது சுப்மன் கில் தொடர்ச்சியாக அதாவது போன வருடம் முழுவதும் மிகச்சிறப்பான முறையிலே அவர் பிரகாசிக்கவில்லை.
ஆனால் சுப்மன் கில்லை வைஸ் கேப்டன் பதவியினை வழங்கி இருக்கின்றார்கள். அதே போல சஞ்சு சாம்சனை அணியை விட்டு தூக்கி இருக்கின்றார்கள். சிலர் கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள், சுப்மன் கில் சஞ்சு சாம்சனை விட சுப்மன் கில் பெரிய பேட்ஸ்மேனா என்பதாகவெல்லாம் கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். இது மிக பெரும் ஒரு சர்ச்சையை கிளப்பக்கூடியவையாக இருக்கிறது. அதே போல முகமது சிராஜை அணியை விட்டு தூக்கியது அதுவும் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக இருக்கிறது. குறிப்பாக போன வருடம் 71 ஒரு நாள் போட்டியில் இந்திய அணி சார்பாக 71 விக்கெட்டினை கைப்பற்றிய முகமது சிராஜை ஏன் அணியை விட்டு தூக்கினீர்கள் என்பதாகவெல்லாம் பல கேள்விகளும் பல சர்ச்சைகளும் பல பூகம்பமும் இந்தியா கிரிக்கெட்டுக்குள் வெடித்துக் கொண்டிருக்கின்றன. பொறுத்திருந்து பார்ப்போம் இது எப்பொழுது முடிய போகிறது என்பதாக. பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் அணியை சேஞ்ச் பண்ணலாம், அணியை மாற்றலாம். அவ்வாறான ஒரு மாற்றம் இந்தியா குழாத்துக்குள்ளே வருமா அல்லது அதே அணியை வைத்துத்தான் இந்தியா விளையாட இருக்கின்றதா என்பதாக நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். இதே போல மற்றொரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொகுப்போடு உங்கள் அத்தனை பேர்களையும் சந்திக்கும் வரை உங்களது விடைபெற்று செல்லும் நான் ஆர்ஜே யாசிர். வணக்கம் நேயர்களே.